கொட்டி தீர்த்த கனமழை காயங்களை மட்டுமல்ல மனித நேயத்தையும் விட்டுச் சென்றிருக்கிறது. மணலி புதுநகர் பகுதியில் மழை மற்றும் அதன் தொடர்ச்சியான பெருவெள்ளத்தில் சிக்கி பட்டினியில் பரிதவித்த 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை மீட்கப்பட்ட விதமே அதற்கு சான்று. தங்கள் உயிரை மீட்டவர்களுக்கு நன்றி சொன்ன மழலைகளின் நிகழ்ச்சியை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடாது பெய்த கனமழை, வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு அல்லாடிய மக்கள், எங்கு பார்த்தாலும் உதவி கேட்ட அபய குரல். சென்னையே கலங்கிய நேரத்தில் சென்னை மணலி புதுநகரில் இயங்கி வரும் சாக்கியா அநாத இல்லத்தில் தங்கியிருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் சுனாமியில் தங்கள் பெற்றோர்களை பறிகொடுத்த பிள்ளைகள் ஆவர். நள்ளிரவு நேரம் விடுதிக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவர்கள் மேல் தளத்தில் தஞ்சமடைந்தனர். பொழுது விடிந்ததும் தங்களை மீட்பதற்காக படகு வரும் என்று அவர்கள் பல மணி நேரம் காத்திருந்ததை கண்ணீர் மல்க சொல்லுகிறார்கள். அவர்கள் இடம்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாமே அரேஞ்செலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஜாலியாக தான் இருந்தோம் முதல்ல. அப்புறமா தண்ணி அதிகமாக பயந்து அப்புறமா தான் நாங்கள் போட்டில் ஏறி வந்தோம். சடையங்குப்பை தாண்டி வர முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ராலி எடுத்துன்னு வந்தாங்க. ராலி எடுத்து எங்களை கூட்டின்னு வந்து எங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் அவர்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து தங்குவதற்கு கூட இடமின்றி நாளெல்லாம் வீதியில் தவித்துள்ளனர். அத்துடன் பசியும் சேர்ந்து கொள்ளவே இனி உயிர் பிழைக்க வழியே இல்லை என்று தண்ணீர் காட்டில் கண்ணீருடன் நம்பிக்கை இழந்து காத்திருந்தவர்களுக்கு வந்து சேர்ந்தது ஓர் உதவி. ஆம், வெள்ளம் பாதித்த பகுதிகள் முழுக்க உணவு பொட்டலங்களை வழங்கிக் கொண்டிருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தமிமுன் அன்சாரி தரப்புக்கு செய்தி கிடைத்தது. உடனே அவர்கள் மீட்கப்பட்டனர். தங்குவதற்கும் இடமும் கிடைத்தது. சாதி மத உணர்வுகளை எல்லாம் இந்த பெருமழை சுக்குநூறாக உடைத்துவிட்டது என்பதற்கு இதுவே சான்று. பசியால் பரிதவித்து உயிருக்கு போராடிய திக்கற்ற அந்த பிள்ளைகள் தங்களை மீட்டவர்களுக்கு இன்னமும் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் மா எழிலரசன். அப்படியே அந்த பக்கம் பாஸ் பண்ணிருங்க. ஏங்க அந்த பக்கம் என்ன அப்படியே இந்த பக்கம் கொடுத்துடலாம். நிவாரண பணிகளையும் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிமுன் அன்சாரி இருக்கிறார், அவர்கிட்ட நாம் பேசலாம். வணக்கம் தமிமுன் அன்சாரி சார். தற்போது இந்த பகுதிக்கு எந்த ஒரு அரசியல்வாதி வரலைனாங்க, நீங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த பகுதியில்? முக்கியமாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கூட எங்களை போன்ற தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் மட்டும்தான் விநியோகிக்கின்றன என்று மக்கள் கருத்து சொல்கிறார்கள். பல இடங்களிலே உணவுப் பொருட்கள் வருகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு தேவையான பால், அதே மாதிரியா பிஸ்கெட்டு, குடிநீர் போன்ற விஷயங்கள் கிடைக்காம 3 நாட்கள் அவதிப்படலாம் மக்கள் வருத்தப்படுறாங்க. இன்னும் பல நோயாளிகளுக்கு மருந்து சுவை கிடைக்காமல் அவதிப்படுவதாக மக்களிடம் குறைகள் இருந்தது. கழிப்பிட வசதிகள் அவர்களுக்கு எங்குமே செல்லாத ஒரு சூழலான வீட்டிலே அவங்க முடங்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இதுவரை அரசு தரப்பு போதிய கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை பரவலாக பார்க்கப்பட்டது. எனவேதான் மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு நாளைக்கு 8000 to 10,000 பேருக்கு உணவு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். 6 படகுகளை நாங்கள் வாடகைக்கு எடுத்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். கடந்த 3 நாட்களிலே 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களை படகுகள் மூலமாக மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உணவு விநியோகம் இந்த பகுதியிலே கட்சியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அடுத்த சில நாட்களில் மருந்து பொருட்களை நாங்கள் விநியோகம் செய்ய வருகின்றோம். பல இடங்களிலே குளிருக்கு போர்வை கேட்கிறார்கள். அரசு தரப்பிலோ அல்லது வேறு யாருமே செய்யாத நிலையில போர்வைக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த வடசென்னையும் திருவள்ளூர் பகுதியும் எல்லா தரப்பாலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் எங்களிடம் சொல்கிறார்கள். நிச்சயமாக தற்போது தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை மட்டுமே மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதித்திருப்பதாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே வடசென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது. அதனை பதிவு செய்வதற்காக தான் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட தன்னார்வ அமைப்பினரும் கூட இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவை என்பது தற்போது உணவை பல்வேறு அமைப்பினர் வழங்குகிறார்கள். ஆனால் குடிக்க குடிநீரும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் இல்லை.
அமைப்பினர் வருவதன் மூலமாக அரசு அதிகாரிகளுடைய பார்வை இந்த பகுதியின் மீது பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக கேமரா பர்சன் ஜெஸ்வந்துடன் கார்கி. இது வரைக்கும் எங்களுக்கு நிவாரணம் யாருமே எதுவும் கொடுக்கல. ரொம்ப பாதிச்சிருக்கு எங்க ஊர்ல. அம்மங்குப்பம் ரொம்ப பாதிப்பா எங்க ஏரியாவுக்கு தான். யாரும் எதுவுமே செய்யவும் இல்லை, யாரும் எந்த ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எங்க ஏரியா எதுவும் பார்க்கவே இல்லை. ரோட்ல இருந்து வராங்க, அப்படியே போயிடுறாங்க. நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. கடலூர் மாவட்டம் அம்மங்குப்பம் வளைபாதேவி. அது எங்களுக்கு யாரும் எதுவுமே செய்யவே இல்லை. எதுவுமே என்னன்னு கூட பார்க்கவே இல்லை. நீங்க தான் வராங்க, ரோட்டோட பிஸ்கட் கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. உள்ளார என்ன எதிர்பார்க்கற வேலையே கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு ஏதோ நல்லதா ஒரு போரியோ ஏதோ நான் கடற்கிற கஷ்டத்தை உள்ள நீங்க தான் பார்த்து செய்வீங்க. வேற யாருமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் வரல. பாதிப்பின் போது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பள்ளி மாணவன் மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் தியாகராஜபுரம் 2வது தெருவை சேர்ந்தவர் ஜாஃபர் என்பவரின் மகன் இம்ரான். 17 வயதான இவர் அப்பகுதியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது இம்ரான் பல்வேறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மீட்பு பணியில் இம்ரான் ஈடுபட்டிருந்த போது விஷப்பூச்சி கடித்துள்ளது. இதையடுத்து அவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி திடீரென மாணவர் இம்ரான் நேற்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் வடசென்னை பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ குறைபாடு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். சொன்னாங்க என்னன்னு ஏதோ பாய்சன் நரம்பெல்லாம் பரவிச்சு, அந்த பாய்சனை கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். நாங்க முடிஞ்சிருவாங்க, நம்ம காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப அது என்ன நீங்க டெட்னு கேட்டேன். நான் இதை எடுத்து சர்டிபிகேட் காமிச்சேன். அந்த சர்டிபிகேட் அவங்க பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே போடல, பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே போட்டிருக்கு. நீங்க எல்லாம் எங்களை சொன்னது எப்படி சொல்றாங்கன்னு அவங்க சொன்னதான் சார் நான் சொன்னேன். சிலட்ல தான் எழுதி போடுங்க சார். பையனுக்கு எந்த பழக்கம் இல்லை, 18 வயசு ஆக போகுது, ஒரே மாசம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு பையன் சார், எனக்கு வாழ்க்கை போச்சு எனக்கு. இதற்கிடையே உயிரிழந்த இம்ரான் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் தாமீமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். நிவாரணப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு நிலையில் அவர் விஷ செயல் கடித்து இறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை இப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோடு அறிந்து எல்லோருமே கவலையில் இருக்கிறார்கள். 18 வயது மட்டுமே நிரம்பிய இளைஞரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. தமிழக அரசு மனிதாபிமான அடிப்படையில் உயிரிழந்த அந்த இம்ரானுடைய குடும்பத்திற்கு பெற்றோருக்கு 10 லட்சம் ரூபாயை
நிவாரண உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1 லட்சம் பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நிவாரண உதவிகளை மேலும் 1 வார காலத்திற்கு மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 30,000 பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 100 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் சகோதர உறவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஒருபுறம் நமக்கு ஆழமான வேதனைகளை தந்தாலும் இன்னொரு புறத்திலே ஒரு மாபெரும் மனிதநேயத்தை தட்டி எழுப்பியிருக்கிறது என்பதுதான் உண்மை. மழை வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். திருவொற்றியூர், மணலி, புதுநகர், எர்ணாவூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள மகாலட்சுமி நகர் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களை நவீம் அன்சாரி தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சியினர் மீட்டனர். உணவு, உடை மற்றும் போர்வைகளையும் வழங்கினர். நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்ட மக்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். நாங்க மழைனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு உதவி செஞ்சு வந்தவங்க முதல்ல மனிதநேய கட்சிக்காரர் தான். எங்களுக்கு அந்த நேரத்துல பசியோட நாங்க இருந்தவங்களுக்கு கணக்கு பார்க்காம எங்களுக்கு அன்னம் கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. நாங்க எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யணுன்றது இந்த மனிதநேய கட்சியின் மூலமாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய உதவிகள் செஞ்சதுப்பா, அதுக்கு கோடானபடி நன்றி. ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, இதுவரையிலும் தண்ணி எங்களுக்கு நாங்க படுக்க பாயில பதில நாங்க செய்யறோமா, கஷ்டப்படாதீங்க. எங்களுக்கு 5 நேரமும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுன நன்றி. முஸ்லிம்கள், இந்துக்கள், தெலுங்குக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா நாங்க அன்பா தான் பழகுவோம். கனமழையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நல காப்பகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் புத்தக பை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் உள்ள சாக்கியா இல்லத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்கப்பட்டுள்ளனர். நிலையில் குழந்தைகளின் புத்தகங்கள், எழுது பொருட்கள் ஆகியவை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அவர்களுக்கு புத்தக பை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மனிதநேய மக்கள் கட்சியினர் வழங்கினார். நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவின் கூட்டத்தில் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மழையினால் உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை தமிழக அரசு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியை கேட்டுக்கொள்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடவும் வர வேண்டும் என்று நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். ஏன்னா நம்ம பேசிக்கொண்டே இருப்பதை விட ஏற்றி சுரைக்கா கணிப்புதான் ரவீந்திரநாத் அது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதை விட நம் களத்தில் இறங்கி நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது என்பதுதான் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது, பாராட்டுகிறது. அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் விடுமுறை அந்த அளவுக்கு உங்களுடைய நபர்களுடைய செயல்பட்டார்கள். அப்ப நீங்க களத்தில் கண்டிப்பா உங்களுக்கு தகவல்கள் என்பது நேரடியாக தெரியும். நீங்க வெறுமனே உணவுகள் கொடுத்ததாக இருக்கும் அல்லது அங்கு நிவாரண பணிகள் செய்த போது கூட நீங்கள் பார்த்த காட்சிகள் என்பது அங்கிருந்த சூழ்நிலை இப்போ ஓரளவுக்கு மாறிக்கொண்டிருப்பதாக நாம் நம்பலாம். கூட முழுவதுமாக மாறாதவர்களுக்கு தற்போது காட்சி சுகாதார பிரிவுகள், குறிப்பாக கழிவு நீர் பெருவாரியான இடங்களில் இன்னும் ஓரளவுக்கு, அதாவது நெஞ்சு வரைக்கும் இருந்த தண்ணீர் முழங்காலுக்கு வந்திருக்கிறது. அப்ப அதை கடந்துதான் போக வேண்டும், வர வேண்டும், அலுவலகத்துக்காக அல்லது அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்காக வேண்டும். இதை எப்படி பாதிக்கிறது? நவம்பர் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 3 நாட்கள் சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகள் இடுப்பளவு தண்ணீரில் தான் நிறுவப்படுகிறது. ஒரு நண்பர் ஒரு புதுக்கறியை நான் சொன்னேன், முதலில் சென்னையில் கூவம் இருந்தது, கூவத்தில் தண்ணீர் இறங்கியிருந்தது. ஏறத்தாலும் அப்படிதான் இருந்தது நிலை. சாக்கடை நீர்,
மழைநீர் குடிநீர் எல்லாமே கலந்து யாருக்கு எதுவும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாலும் யாராலும் கருது கொள்ளப்படாத ஒரு மாவட்டமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் நான் நிறைய கிளம்பி இந்த மாவட்டத்தில் 2 நாட்கள் நகர், கலைஞர் நகர் உள்ளிட்ட மனதை சுற்றுவட்டார போது 7 முடிஞ்சிருந்தாங்க. 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் வழக்குகளின் அந்த வாடகை ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் மீட்டெடுத்தோம். அந்த சமயத்தில் உணவு 2 நாளாச்சு நாங்கள் சாப்பிடுவோம். பல சமயம் சாப்பாட்டோட தண்ணி என்ன காரணம் சொன்னோம்னா மழை பெய்து வெள்ள நீர் மூடக்கூடிய நிலையில் குடிக்க தண்ணீர் அவதிப்பட்ட ஒரு அவலத்தை அங்கு நாம் பார்க்க முடியாது. இதே நிலை வடசென்னையிலும் இருந்தது. காஞ்சியில் பல பகுதிகளில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இப்போது உடனடி தேவை அரசாங்கம் செய்ய வேண்டியது. ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே கீழே பார்க்கறாங்க, படிக்கிறாங்க, அதை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக செய்ய வேண்டிய அவசர மருத்துவ முகாம்களை அதிகம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. நாங்கள் நிவாரண முகாம்களில் தொடர்ந்து நாங்கள் சுற்றுலா கொண்டிருக்கிறோம். பல குழந்தைகளுக்கு சளி ஜுரம் என்ற ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல முதியவர்கள் நோயால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதனால நான் என்னுடைய கோரிக்கை அரசாங்க அரசும் தொண்டு நிறுவனங்களும் நம்மை போன்ற சேவை அரசு கட்சிகளும் ஒரு குழுவாக இணைந்து ஆலோசித்து களத்தில் இறங்கினார்.